ஹலோ ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட மதிப்பு, அதாவது நம்மளோட ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிறத எப்படி மற்றவங்க முன்னாடி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளை எல்லோரும் மதிக்கணும், அதை எப்படி நம்ம எல்லோரும் மதிக்க வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ்லாம் ரொம்பவே முக்கியமான ட்ரிக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு இதை சொல்கிறேன், நான் ஒவ்வொரு எபிசோடாகவே போடலான்னு இருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் ஃபஸ்ட் எபிசோடாக இருக்க போது, அதாவது சைலன்ஸ். நீங்கள் மற்றவங்க முன்னாடி கண்டிப்பாக எப்போவுமே சைலன்ஸை மெயின்டைன் பண்ணியே தீரணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இப்போது பெரிய பெரிய ரேஞ்சில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் பேசுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆக்டர் தளபதி விஜய் சாரை கூட எடுத்துக்கலாம். விஜய் சார் எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க. அவரோட மதிப்பு அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் சைலன்ஸோட பவர். ஸோ மற்றவங்க முன்னாடி நம்ம அதிகமாக பேசாதீங்க. இப்போ நம்ம ஜோக் அடிக்கிறோம், அந்த ஜோக்கெல்லாம் அடிக்காதீங்க, சைலண்ட்டாக இருங்க, சரிங்களா? ஏன்னா சைலண்ட்டாக இருக்கும்போது தான் நம்ம மேலே இருக்க மதிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே கூடும். இப்போ நம்ம பாட்டு படிச்சுக்கிட்டு சும்மா ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளை ரொம்பவே கீழே தான் வச்சு பார்ப்பாங்க. இது நம்ம ரொம்ப சைலன்ஸாக இருந்தால் நம்ம மேலே போய்கிட்டே இருப்போம். இப்போது நீங்களே இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் தோண பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்கள நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஸோ இதே மாதிரி தான் சைலன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ரேஞ்சுக்கு போவீங்க. ஏன்னா சைலன்ஸுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. இனிமேல் எல்லாருமே எப்பவுமே சைலன்ஸாக இருங்க. இப்போது நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, இப்போது எல்லாருமே பேசுகிறாங்க, நீங்கள் முன்னாடி பேசக்கூடாது. இப்போ எல்லோரும் பேசி முடித்த பிறகு நீங்கள் கடைசியாக பேசும்பொழுது நீங்கள் கொடுக்குற டிசிஷன் அப்படிங்கிறது 100% கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் அப்படிங்கிறது 100% கரெக்டாக இருக்கும். ஸோ இனிமேல் எல்லாருமே சைலன்ஸாக கீப் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்களாம் முந்திட்டுலாம் பேசாதீங்க, ரைட்? ஸோ இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மோட்டிவேஷன் சீரீஸ் ஆரம்பிக்கலான் இருக்கிறோம். அதாவது நம்மளை மற்றவங்க டிஸ்என்கரேஜ் பண்ணாலுமே நம்ம பாசிட்டிவ் எஃபெக்டோட நம்ம மேலே போகிறதுக்கு நல்ல அப்பான நம்மளுடைய கிராஃப் அப்படிங்கிறது அப்பில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வீடியோஸை நம்ம இனிமேல் ஒரு சீரீஸ் மாதிரியே போகலான் இருக்கோம். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம ரிச் டேட் புவர் டேட் புக்ஸு, அப்புறம் அட்டாமிக் ஹேபிட்ஸு, இந்த சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் சைக்காலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸும் இருக்குது. பாசிட்டிவ் எஃபெக்ட்னு ஒரு புக் இருக்குது. இப்படி நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய புக்ஸை நான் படித்து உங்களுக்கு ஒரு போட்காஸ்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்லோட் போகும். நம்மளுடைய வாய்ஸ் போட்காஸ்ட் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் பேச என்னுடைய வாய்ஸோட போட்காஸ்ட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ இது அந்த போட்காஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லைனா இந்த தமிழ் இம்ப்ரூவ் ஆகணும்னு சொன்னீங்கன்னா நான் இம்ப்ரூவ் அப்படின்னு போட்டுவிடுவேன்.